பார்த்தா தெரியும், ஃபுல்லா ரெட் கலரா எரியுது. நைட்ல இது ரொம்பவே அழகா இருக்கும். இந்த மாதிரி நைட் லேம்ப் உங்ககிட்ட இருந்தா கனவுகள் தானாக வரும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி ஒரு நைட் லேம்ப் தான் செய்ய போறோம். இதை வந்து பழைய வாட்டர் கேனு, அதுக்கப்புறம் வேஸ்டான விட்டு பொசிஷன் செஞ்சிருக்கேன். இந்த நைட் லேம்ப் எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். செய்யறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி ஜூஸ் கேனை தான் எடுத்து போறோம். இந்த ஜூஸ் கேனை வந்து 10 ரூபா ஜூஸ் கேனு. இந்த 10 ரூபா ஜூஸ் கேனில் இருக்கிற பேரை பார்த்தா காப்பிரைட் கொடுத்துருவானுங்க. அதனால அந்த ஸ்டிக்கரை முதல்ல நம்ம எடுத்துடலாம். இதில் நம்ம நைட் லேம்ப் செய்யறதுக்கு வந்து இந்த கேனை வந்து பாதியோட வெட்ட போறோம். இந்த கேனை வந்து பாதியோட நம்ம வெட்டிடலாம். இதுக்காக சால்ட்ரிங் கேனை வச்சு கரெக்டாக இந்த பாதியில வச்சு வெட்டிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சார் ஓட்ட போட்டுக்கணும். இதுக்கு மேலே நம்ம கத்திரிக்கோலை வச்சு ஈஸியாக நம்ம வெட்டிடலாம். இதை வந்து இப்படியே விட்டா சும்மா லோடன்னு ஆடும். இதில் இதான வெயிட் மாதிரி ஏதாவது போடணும். அதுக்காக இந்த பழைய இது போன பேட்டரி எடுத்துக்கிறேன். இதை வந்து இதுக்குள்ளே போடலாம். அவ்வளோதான். இது ஓரளவுக்கு நல்லா வெயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம இருக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க போது சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜ் மாடியூல். இதில் வந்து முன்னாடி பேட்டரி, பின்னாடி வந்து எல்இடி மாற்றமான செட்டப்பு. இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுக்கு தேவையான முக்கியமான பேட்டரி. இது வந்து குட்டி பேட்டரி. இது வந்து கலராக டேப் போட்டு வச்சுருப்பேன். இதுதான் என்னோட குட்டி பேட்டரி இது. அதுக்கப்புறம் நம்ம இந்த வாட்டர் கேனில் வந்து இந்த இடத்துல வந்து சின்னதாக லைட்டாக வந்து வாட்டர் போட்டுடலாம். சால்ட் கேன் எடுத்து சொருனா போதும், ஓட்டாயிருது. அவ்வளோதான். இப்போ இந்த பேட்டரி வந்து இந்த வாட்டுக்குள்ள விட்டு வெளியே எடுத்துடலாம். இன்னொரு வாட்டர் வந்து போட்டுடலாம் பக்கமே. போட்டுட்டேன். இப்போ இந்த 2 வாட்லேயே வந்து இந்த 2 வயரை உள்ள விட்டு வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த வயரை வந்து வெளியே எடுத்துடலாம். எல்லாம் 2 வயர் டீச் ஆகி போக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜ் மாடியில் வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்மளுக்கு கீழே வைக்கிறதுக்காக வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுற கட்டிங் பிளேடு. இதை வச்சு கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து பேட்டரி ப்ளஸ் பேட்டரி மைனஸ் இது ரெண்டுத்தையும் வந்து சால்ட்ரிங் வச்சிடலாம். முதல்ல வந்து ப்ளஸ்ஸை வந்து சால்ட்ரிங் வச்சிடலாம். இதை எடுத்து இப்படி வச்சு ஒரு 2 காலத்துனா போது சால்ட்ரிங் ஆகிரும். அவ்வளோதான், முடிந்து விட்டேன். இப்போ மறுபடியும் வந்து மைனஸில் சால்ட்ரிங் வச்சிடலாம். அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது. ஆனால் ஒழுங்காக சால்ட்ரிங் வைக்கல. இது வந்து பிச்சின்னு வருது. இது வந்து கரெக்டாக சால்ட்ரிங் வச்சிடலாம். அவ்வளோதான், பர்ஃபெக்டாக சால்ட்ரிங் வச்சு முடிச்சிட்டோம். இந்த கட்டிங் பிளேடை பக்கம் எடுத்துடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது RGB LED. இது வந்து 3 கலர் லைட் எரியும், ரெட்டு, ப்ளூ, க்ரீன் அப்படின்னு. இது வந்து எப்படி எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது பழைய ஒரு பேட்டரி ஒன்று எடுத்துக்கிறேன். இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வச்சு பார்க்கலாம். எரியுது. இதில் வந்து ப்ளூ தேவையில்லை, க்ரீன் தேவையில்லை. நம்மளுக்கு வந்து சிவப்பு தான் வேணும். சிவப்பு வந்து பிச்சிடலாம். வழக்கம் போல் கத்திரிக்கோல் எடுத்து வச்சிடலாம். அப்படி இந்த 2 கம்பிலையும் வந்து சால்ட்ரிங் கொஞ்ச நேரம் காமிச்சா போதும், அதே பிச்சுன்னு வந்துடும். அவ்வளோதான், இந்த மாதிரி பிச்சுன்னு வந்துடும். இதுதான் அந்த ரெட் LED. இதுதான் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இதுதான் LED ப்ளஸ் LED மைனஸ். இதை வந்து கட்டிங் பிளேடை வச்சு கிட்டி பிடிச்சிடலாம். கிட்டி பிடிச்சிட்டு இந்த வயரை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இன்னும் சின்ன 2 ஹோல்ஸ் போடலாம். இந்த ஹோல்ஸுக்குள்ள வந்து இந்த வயரை விட்டு வெளியே எடுத்துடுறேன். அவ்வளோதான், கரெக்டாக விட்டு வெளியே எடுத்துட்டேன். வழக்கம் போல் கட்டிங் பிளேட் வச்சு கிட்டி பிடிச்சிடலாம். கிட்டி பிடிச்சிட்டு ப்ளஸ் மைனஸ் இந்த 2 வயரை வந்து இதோட வந்து சால்ட்ரிங் வச்சிடலாம். முதல்ல வந்து மைனஸ் சால்ட்ரிங் வைக்கலாம். அடுத்து வந்து ப்ளஸ் இதை வந்து சால்ட்ரிங் வச்சிடலாம்.
அவ்வளோதான், முடிந்து விட்டது. இதோ இந்த மாதிரி இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஒயரை வந்து லைட்டாக வெளியே தூக்கிடலாம். மைனஸ் வெளியே வர மாட்டேங்குது, அது கரெக்டாக வெளியே தூக்கிடலாம். இப்போ வந்து இது லோடன்னு ஆடுது, இது வந்து கரெக்டாக நிற்கணும். அதுக்கேற்ற மாதிரி இப்படி கரெக்டாக வச்சிடலாம். வச்சுட்டு சின்ன ஓட்டை வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு 2 வாட்டில் வந்து சால்டிங் வச்சு 2 ஓட்டை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 2 சின்ன நெட்டு வந்து எடுத்துக்கலாம். 2 போல்ட்டு. இந்த போல்ட்டை வந்து இந்த 2 வாட்டிலையும் விட்டு போல்ட்டு பண்ணிடலாம். டைட் பண்ணிடலாம். இந்த 2 ஸ்க்ரூ வந்து செட் ஆகலை, இந்த தூக்கி போடலாம். தூக்கி போட்டு நம்ம ஸ்க்ரூ போட்டியை வந்து எடுத்துடலாம். இது ஓப்பன் பண்ணால் பல விதமான ரகரகமாக ஸ்க்ரூ இருக்கும். இதில் நமக்கு தேவையான சின்ன 2 ஸ்க்ரூ எடுக்கணும். இங்கே ஒரு ஸ்க்ரூ கிடைச்சிச்சு. இதோ 2 ஸ்க்ரூ கிடைத்து விட்டது. இப்போ இந்த 2 ஸ்க்ரூ வந்து இந்த 2 வாட்டில் கரெக்டாக வச்சு டைட் பண்ணிடலாம். கரெக்டாக வச்சுட்டு ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு திருக வேண்டியதுதான். அவ்வளோதான், திருகிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு ஸ்க்ரூ இன்னொரு வாட்டில் கரெக்டாக வச்சு வேறு பிச்சின்னு வந்துருச்சு, கரெக்டாக வச்சு டைட்டாக போட்டுடலாம். இந்த ஸ்க்ரூவை இதுலையும் வச்சு போட்டு திருக வேண்டியதுதான். அவ்வளோதான், கரெக்டாக வச்சு திருகிட்டேன். இப்போ வந்து நம்ம நல்லா ஆஃப் பண்ணலாம். நல்லா பக்காவா. அவ்வளோதான், நம்ம செட்டப் வந்து முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது வந்து இதோ இந்த ஒரு லைட்டு தான். இந்த லைட்டை வந்து இந்த 2 வாட்டிக்குள்ள வந்து நம்ம விடணும். முதல்ல இந்த லைட்டு வந்து ரெட் கலர் லைட்டு தானா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். லைட்டை வந்து வச்சு பார்க்கலாம். ரெட் கலர் லைட் தான், லைட் நல்லாவே எரியுது. இதுதான் வந்து மைனஸு, இது வந்து ப்ளஸ்ஸு. இதில் வந்து கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வச்சு இந்த ஒயிட்டில் வந்து கரெக்டாக வந்து சொருகிடலாம். அவ்வளோதான், சொருகிட்டேன். இப்போ வந்து ஆன் பண்ணி எதுதான் செக் பண்ணி பார்க்கலாம். சிவப்பு கலரும் பக்காவாக எரியுது, பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம், சார்ஜ் கிடையாரும். நெக்ஸ்ட் நாம் எடுக்க போகிற முக்கியமான பொருள் இந்த குண்டு பல்பு தான். இந்த குண்டு பல்பை வச்சு ஆல்ரெடி ஒரு லைட் லேப் வச்சு வீடியோ போட்டுக்கிறேன். அதை வந்து மேலே கொடுத்துருக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது குண்டு பல்பு இருக்கிற மேலே இருக்கிற ஓல்டர் உலகத்தெல்லாம் தூக்கி போட்டேன். இதோட பல்பு செட்டப் மட்டும்தான் இது. இந்த லைட்டை வந்து கரெக்டாக உள்ள வர்ற மாதிரி கரெக்டாக வந்து வச்சிடலாம். கரெக்டாக வைக்கணும். வச்சுட்டு இந்த பல்பை வந்து இது மேலே கரெக்டாக வந்து வச்சிடலாம். அதான் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த லைட்டை வந்து இந்த பிளாஸ்டிக்கோட கரெக்டாக வச்சு டைட்டாக ஒட்டிடணும். இதுக்காக வழக்கு போல கேக்கு எடுத்து ஊற்ற வேண்டியது தான். பார்த்து ஊற்றணும், இல்லை கையில் ஒட்டிக்கும். அவ்வளோதான், கரெக்டாக டைட்டாக போட்டு ஒட்டிட்டோம். இப்போ அந்த நைட் லேப் வந்து சார்ஜ் ஏறுதல் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இது ஆன் ஆகுது இல்லைன்னு பார்க்கலாம். ஆன் பண்ணலாம். சிவப்பு கலர் லைட்டு மின்னுது, பார்த்தாலே தெரியும். இது வந்து நைட்டில் தான் ஃபுல் பிரைட்னஸ் அடிக்கும். இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் ஏறுதல் செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து வழக்கம் போல் சின்ன பிள்ளை சொல்லிக்கிறேன். இப்போ வந்து செக் போடுறேன். சிவப்பு கலர் லைட் எரியுது, பார்த்தாலே தெரியும். அப்போ தான் சார்ஜ் ஏறுது. சார்ஜ் ஃபுல் ஆச்சுன்னா கிரீன் கலராக மாறிடும். இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நம்ம நைட் லேம்ப் வந்து ஆன் பண்ணலாம். பார்த்தா தெரியும், ஃபுல்லாக ரெட் கலராக எரியுது. நைட்டில் இது ரொம்பவே அழகாக இருக்கும், நல்லாவே தூக்கம் வரும். இந்த மாதிரி நைட் லேம்ப் உங்ககிட்ட இருந்தால் கனவுகள் தானாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் கிரியேட்டிவ் வேர்ல்டுக்குள்ள மூழ்கலாம். இது மாதிரி அந்த மாதிரி வீடியோ நீங்க பார்க்கணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல போறேன். Thanks for watching. Thanks guys. Bye.